மூன்று இருக்குதா? அந்த நாயத்தை கேட்டு சாமியாரா வந்து விட்டு அப்படி சாமியாரா வந்து பொழுது மழை வெயில் காலை மழை காலை தேடி மழை கணல் அனாந்திரம் சாப்பாடு கிடையாது. எப்படிலாம் திருட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? மாமா ஏன் எதற்காக காரணம் இருக்கிறது மாமா. குல முனிவர்கள் கூடி கோகரணம் ஆடி ஆடவரிச்சத்தில் அமர்ந்திருக்க வேலையே என்னை போன்ற முனிவர் பெருமான் அல்ல சுபத்ரா வாழ்க சுபத்ரா வாழ்க என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். தங்கை சுபத்ரா வாழ்க என்று சொல்லிக் கொண்டே போறாங்க. ஆகையினால் தங்கைக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலாம் என்று வந்திருக்கிறேன். தங்கைக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வந்திருக்கியா? தங்கச்சி சுபத்ரா இதானா? வேணுமா? நல்லா இருக்கா? ஏயா ஆனா சொல்லுங்க இது ஆசீர்வாதம் கொடுக்க வராம தெரியல. வந்து இருக்க வேற வேலையா ஆசீர்வாதம் பண்ற மாதிரி தெரியுதா? பைத்தியா இருக்கியா? என்ன சொல்றாங்க? என்ன அந்த விரல் கொஞ்சம்
கல்யாணத்துல வந்து ஆமா உன் தங்கை சுபத்திரை திருமணம் முடிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். உன் தங்கை மீது அளவு கடந்த ஆசை அன்பு வைத்துக் கொண்டிருக்கிறேன். உன் தங்கச்சி கேட்ட வீட்டுக்காரன் நான் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு பேசு. ஏய் அண்ணா மூட்டு மாட்டுக்காரன் என் தங்கை எப்படியாப்பட்டவள்? எங்க தங்கை எங்க கொடுத்திருக்கிறோம்? எங்க அத்தினாபுரத்தை ஆளக்கூடிய துரியனுக்கு நிச்சயம் செய்து விட்டோம். யாரு கேட்டு தாமரமா சொந்த அத்தை பிள்ளை நான் அத்தை பிள்ளை நாருகள்ல ஒரு வார்த்தை கேட்கணும். நீ வந்திருக்கணும். யாரு நீ வந்திருக்க தங்கச்சி கேட்டுக்கணும்ல. தங்கச்சி கேட்டிருந்தோ எனக்கு அர்ஜுன மாமா தான் கட்டிக்கணும்னு சொல்லிருக்கோம். யாரு வேண்டாம் உன் பேரை கேட்டது என் தங்கை வேண்டாம் என்று தெரியுது. வேண்டாம் என்று தெரியும். இந்த அர்ஜுனன் அது வேண்டாம், எனக்கு பணக்காரன் தான் வேண்டும், துரியன் தான் வேண்டும். நீ போய் சொல்லுற துரியோதன மேல சொல்லிட்டு அது வாமிட் பண்ணிருக்கோம். ஆமா யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு? துரியோதனன். கண்ணுக்காக ஆசைப்பட்டுட்டியா? யாரு? துரியோதனன். திருமணம் நடக்க போகிறது. திருமணம் நிச்சயம் செய்த திருமணம் ஆகுது. ஐயோ அது ஆகி போச்சுங்க. 3 மாசம் ஆகி போச்சுங்க. குழந்தைக்கு என்ன பண்ணீங்க? நீங்க சாப்பாடு மாத்திட்டீங்க. ஆனா ஓ சாமியாரு ஆமா நாங்க அப்படிதான் பேசுவோம். ஆமா மாத்தி 3 மாதம் ஆகுது. இப்ப குழந்தை 6 மாசம் புரியாது இருக்குது. பாக்குறியா வந்து 3 மாசம் ஒப்புட்டாங்க மாத்தி குழந்தை 6 காலியா கட்டாத 6 மாசம் புரியாது. ஆமா பகவான் நாங்க செஞ்சாடா இருக்கோம். எங்க சௌகரியம் சாமியாரு அப்படியே கைத்துல மாற்றி இஸ்திருவோம். நான் இல்ல ஒரு பெண்ணு கிடையாது போக மாட்டோம். அவன் என்ன செய்யறான் மரியாதை போடா. மாமா என்ன வேலை செய்து விட்டீர்கள் மாமா? ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணிட்டு பிறகு அந்த பெண்ணை போய் மறுபடியும் கேட்கலாமா? கேட்கக்கூடாதுங்க. உண்மைதான் வந்திருக்கணும். ஆமா மாமா தாம்பலத்தை மாற்றுவது யார்? அண்ணன் பலராமர். அண்ணன் பலராம சக்கரவர்த்தியுடைய தமிழை ஒப்பிட்டாம மாத்திட்டார். சரி நீங்க என்ன தங்கச்சி எனக்கு தள்ளி விடுமாமா? யாரு? நீதான். நான் கூட்டி வைக்கிறதுக்கு வந்துக்கிறவங்க 2 பேரு. தள்ளி விடுனா பசுவாடி உன்னை தள்ளி விடுறது. என்ன ஒண்ணு தள்ளி விடு ஓட்டி விடுமாமா? முடியாது. தங்கச்சிக்காகவே வந்திருக்கிறேன் மாமா. நானும் ஒப்பிட்டாமல மாத்திட்டு நான் துரியனை கொடுக்கறதுக்காக முடியாது மாமா. அந்த அர்த்தத்துல நான் இருக்கிறேன். எப்படி மாத்தலாம்? நீ தங்கச்சியில என்ன நான் செத்துடுவேன் மாமா. சாவு முதல்ல முதல்ல நீ சாவுன்றீங்க. சாக போறவன் சாவன்னு சொல்லுவானா? சாவு கரண்ட் இருக்குது, கரண்ட்ல கை வச்சு சாவு, இல்ல ஒரு இன்ட்ரி பாட்டில் வாங்கி காதல ஊத்தி சாவு, இல்ல தூக்கு மாட்டி சாவு, இல்ல கல்ல காட்டி கருத்துல இறங்கி புத்தி. சரி அப்படியே நான் மடிந்து விட்டா உன் தங்கச்சி குடத்தை எடுத்து இவையில வைத்துக் கொண்டு குளத்துக்கு வருவான். நான் பேயாக ஒரு மாதிரி உன் தங்கச்சி அப்படியே கட்டி பிடித்து அவன் மீது இறங்கி என் ஆசாவாசங்கள் எல்லாம் தீர்த்து விடுவேன். நானே ஒரு பூசாரியாக மாறி அவனை அடி 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 துரத்தி செல்வேன். உன்னை சும்மா விட்டு பாக்குறேன்னா அவன் என்ன செய்வான்? அவனுக்கு வார்த்தை தெரியாது. அவன் என்ன செய்வான் தெரியுமா? அதுல என்ன எத்தனை பிராண்ட் இருக்குது அது மட்டும் சொல்லு. இவன் என்ன செய்வான் தெரியுமா? என்ன இழுத்து போய் ஆலமரமா பனைமரமா பார்த்து ஒரு மரமா பார்த்து ஒரு பெரிய ஆணை எடுத்து போய் அதுல அச்சுட்டா. ஆமா என்ன சாணி கரைச்சி ஊத்து? சாணி இல்லைங்க, சாணி கட்டி தலைமையில ஊட்டி. மாமா நான் அங்க போய் சாக போறேன். இதோ பாதுகாப்பு மக்கள். ஆமாம் இவன் முன்னாடி உங்கள் பாதார விந்தத்திலே இதற்கு திருதண்டினாலே என் சிரசில் அடித்தேன். என் உயிரை உங்கள் பாதார விந்தத்தில் மாமா உன் மனதை கலங்க வேண்டாம். நான் சொல்வதை கேள். என்ன மாமா? இப்ப என்ன மந்திரம் உச்சரிக்கிறீங்க? சுபயித்திரை. இந்த மந்திரம் உச்சரித்துனா என் அண்ணன் கலப்பாக எடுத்து உன் மண்டையை பிறந்து விடும்.
ஏன் மாமா? நாம சிவாயா இந்த 5 மந்திரத்தை தான் படிக்கணும். அப்படியா? ஆமா. சரி மாமா, உன் தங்கச்சி கல்யாணம் பண்றேன்னு சொல்லு. சரி, அது கொடுக்குறேன். இருந்தாலும் நீ என் தங்கை உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன? 1000 தடவை என் பாதத்தில் விட வேண்டும். உங்க ஆளு தானே மாமா? ஆமா. இல்ல மாமா. 1000 தடவை காதை பிடித்து கூட தோப்பு கரணை போட வேண்டும். வாய்ப்பு தரணும் மாமா. ஆமா. முட்டி தோப்பலுமா? முட்டி ஆமாங்க. யாரு? நீதான். ஏய், நானா? ஆமா. தட்டுன்னு வைக்கிறியா? ராஜா வச்சு சொல்லுறா. நான் ஏன்டா முட்டி தோப்பல போட்டு யாருக்கு பழக்கம்? காதா தோப்பலாம் 1000, முட்டி தோப்பலாம் 1000. 1000 தடவை காலில் வேண்டாம் என் தங்கை உனக்கு கொடுக்குறேன். என்னடா இது? ஒருவேளை எடை முட்டி பாய்க்கலாம் இப்படிதானா? இல்லைன்னா கண்ணு கடையில் போட. ஆமா மாமா, ஆமாமா. தங்கச்சியாக உயிரை தோப்பல தானே போட ஆமா மாட்டேன். ஆமா போடணும். ஏய், யோ என்ன நினைச்சீங்க பொண்ணு கேட்க வந்து ஏய், சரி, மாமா 1000 தோப்பு வரணும். 1000 முட்டி தோப்பலாம். ஆமா. எண்ணத்து யாரு மாமா? வருகிறேன் என்ன? நானே எட்டி வச்சுக்கலாப்பா. என்ன பக்கு பக்குன்னு வச்ச இல்ல. பக்கு பக்கு. ஆமா. நான் தான் அதுக்கு. நான் கணக்கு பிள்ளை. ஏன்னா? ஆமா, கரும்புன்னு கரும்புனி ஆயிடுவோம். ஆமா. அப்படியா? ஆமா. கணக்கு பிள்ளை. கணக்கு பிள்ளை சா. கணக்கு பிள்ளை சா. அது மரியாதை. கணக்கு பிள்ளை ஐயா. கணக்குன்றீங்களா? நான் என்றங்க மாமா போட்டுதான் வேணுமா? போட்டாதான் சொன்ன இல்லைன்னா இல்லைன்னா மாமா மாமா மாமா. போடு. சரி போட்டுக்காங்களா? எவ்வளவு திமிரு பத்தி அவருக்கு. தங்கையை கொடுத்தா நான் தாப்பலாம் போட்டு ஒரு அண்ணா பெண்ணை கொடுத்தான்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு என்ன போட்டு காமின்றான். இது வரையில போட்டதில்லை மாமா. அதனால போட்டுக்காங்களா? என்னுடைய பக்தன் இருக்குன்றான். போட்டுக்காங்க. ஏய், எப்படி போடணியா அதாவது முதல்ல பாதத்துல வேணும். முதல்ல ப்ராப்ளம் முதல்ல சாதாரண ப்ராப்ளம் எப்படி? சாதா தோப்பல போடணும். சரி பாருங்க பாருங்க பாருங்க. ஆமா. ஏன்னா அந்த காரை வந்து அவனால உட்காந்து எழுத முடியாது. உண்மைதான் சொல்றான். அதனால நான் என்ன சொல்றேன்னா நீ போடு, போட முடிஞ்சா போடு, இல்லைன்னா நான் போய் கொண்டு இல்ல துணியை கிட்ட போய் பண்ண இதெல்லாம் எப்படி பேசாது மாமா? தப்பு மாமா இதெல்லாம். போடியா நீ போடுறீங்கன்னா தெரியாது தள்ளி விட்டுட்டோம்ன்ற மாதிரி சொல்றேன். இல்ல துணியை ஒப்பத்தாமல் மாத்தியாச்சு என்ன செய்யறது? இதெல்லாம் நானே தலைவர் பெருமா விட மாட்டாங்க. யார் அவங்கள? ஏனென்றால் உன் தங்கச்சி கேட்கணும் நான் தான். துணியை கொடுக்க கூடாதா? ஒருவனுக்கு நிச்சயமா இரு அந்த பெருமா விட்டாங்க. துரியாதனை கொடுத்துட்டு ஒரு உன் பெண்ணே இருக்கட்டும், உன் பெண்ணே ஒரு இடம் நிச்சயம் செய்துட்டு பிறகு இன்னொரு ஆள் வந்து கேட்டா கொடுப்பியா நீ? ரைட். அது போல சபாஸ். இங்க ஒரு ஆள் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் எனக்கு ஒரு சப்போர்ட்டா என்ன? சரி ஆமா போடட்டுமா? போடு. ஏய் ஏறா மேல. அப்படியே போடட்டுமா? அந்த கோவன் மகன் என்ன அந்த கோவன் என்ன பண்ணிக்கிற? சைக்கிளுக்கு எதுனா காத்தடிக்கிறியா? காத்தடிக்கிற மாதிரி அடிக்கிற அந்த மாதிரி உட்காந்துக்கிறேன். போட்டேன்னா அதுக்கு பேரா? ஏண்டா? கிடையாது. கோபலாம் போட சொன்னா எவனோ வேறமா உட்கார கதையா உட்காந்துக்கிறாங்க. என்னது? கால மாதிரி உட்காந்துக்கிறது. யாரு? நான் சொன்ன மாதிரியே போடுங்க. பட்டு பட்டுமா? பட்டு பட்டு போடணும். சுசுக்கா போடணும். அந்த கோவன் மகன் என்ன அந்த கோவன் மகன் எவ்வளோ ஆச்சு தெரியல. ஆமா நீ எவ்வளோ ஆச்சு? எவ்வளவு ஆச்சா? ஆமா நீ தோப்படு போட்டியானா?
அட பாவி டேய் ஓ போய் நேத்து சாயந்தரம் 50 ரூபாய் கூட இப்படி ஒரு பை வாங்குறியாடா ஐயோ நான் பாக்கலையே பாக்கலையா ஆமா சொன்னீங்களோ நான் சொன்னேன் முதல்ல அதாவது ஐயா கணக்கு பிள்ளை அவர்களே, ஐயா ஐயா கணக்கு பிள்ளை சார், நான் இப்போது தோப்பல போட போறேன். நீங்க என்னங்கன்னு நீ எங்க ஒரு வார்த்தை சொன்னியா? இல்ல நான் சொன்னதுனால எனக்கு தூக்கமா வந்துச்சு. அப்ப போட்டதுல நான் பாக்குறேன். முதல்ல இந்த போடு என்னைக்கு வராது. அப்படியா? ஆமா கணக்கு பிள்ளை சார். வணங்க கவனிக்கிறேன் சார். உசாரா பாக்குறேன். டிஃபன் வைக்கிற வடை மாத்தி முடி வைக்கிறேன் சார். நல்லது நல்லது நல்லது. அந்த கோவிந்த அந்த கோவிந்த எனக்கு கணக்கு அப்படிதான் 841 10 போடு. சுரேஷ் அண்ணன் சொல்ற மாதிரி தான் இருக்கிறேன். 1ஆம் கிளாஸ்ல இருக்கிறானே குமார். அவட்ட போடு போடு. இல்ல எதிகல் போட்டுடுவேன். இல்ல இல்ல சார். போட்டுரு சார். போடு போடு இல்ல. மாரக்கணையாலே மாடோ மாடேரின் பேரினாரோ. கணக்கு நல்லா தானே என்ற ஐயோ என்ன நினைச்சுக்குது என்ன பத்தி என்ன பாத்துக்கிறியா என்ன பாத்துக்கிறியா? இல்ல பகவானே கணக்குல சிறந்தவன். 1001 ஆயிருந்து சரி ஆயிரம் வச்சுக்கோ. இன்னும் 2000 தோப்பல போடணும். 2000 தோப்பல போட்டாதான் நம்ம உங்க தங்கச்சி அங்க கொடுக்க முடியும். நம்ம முடியாது. எங்க தங்கச்சின்னு சொல்லு. நம்ம தங்கச்சி உனக்கு வேணுமா? உங்க தங்கிங்க இன்னும் 2000 போடணும். 1000 முடிச்சிட்டேன். இன்னும் 2000 இருக்குதா? ஆமா கூத்து முடிட்ட உனக்கு இருக்குது. இன்னும் 2000 இருக்குதா? ஆமா ஆமா. அத்தை மகனாக வந்து அத்தனுக்கு சொன்னோ. சாமியாரே முடிஞ்ச போது 2000 போட்டா. அதோட ஆமா கணக்கு சரியா இருக்கியா? ஐயோ நான் விட்டு ஏதுன்னு நினைச்சுக்கிறேனா? இல்ல நீ படிப்பாதியாச்சே. ஆமா ஆனா ஆங்கிலம் ரொம்ப படிப்ப. ஆமா தமிழ் படிக்கிறியா? ஐயோ தமிழ் தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் தகராது. அதனால இப்ப கணக்கு கரெக்டா இருக்கியா? ஐயோ உசாரா போட்டு வரேன். இருந்தாலும் 1000 தடவை காலில் பேசுவோம். ஓ 1000 முறை பகவான் காலவி. அப்படியா? ஆமா வீரே இல்லையா? இல்ல மட்டும் தள்ளுபடி பண்ணிடு. அக்கறமா மா ராமா கோச்சம் கலப்புற கஷ்டத்தை ஒண்ணு போயிடு. எல்லாம் வேலைக்கு போறது. கல்யாணத்தை பார்த்துட்டு மொய் பணம் விட்டுட்டு போவாங்க. நீ காலில் விழு.
நீ பார்க்காத மீதி பள்ளி கொண்டாட்டா முந்திச்சு சரியாக போட்டு விட்டார். அர்ஜுனா மாமா உன் குற்றத்தை மன்னித்த நேர்ந்து மாமா மண்ணு படாத வேற ஒரு ஆள் தான். ஆமாங்க இந்த பட்டுச்சு அவர்தான் உடம்புல ஊருங்க உடம்புல ஊருக்கு ஆமா எவ்வளவு காலாண்டா மாதிரி கோபலாம் போட்டு கோயில் பாடங்கள் நினைக்கிறேன். ஆமா அவர் வேலை முடிஞ்சு போச்சு. எழுந்து உனக்கு தேவை போடுமா நான் நின்னுக்கிறேன் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன். அர்ஜுனா மாமா என் தாங்க முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா? ஆமா ஓட்டு 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 என்ன இருக்கு? ஓட்டு ஓட்டுன்றா என்னது? ஆட்ட மாட்ட ஓட்டு சொல்றானா? இல்ல அவன் ஓட்டு ஓட்டுன்றான நீ எதுக்கு ஆடுன விட்டு வந்தீங்க? இல்லையே 3000 வேலை செஞ்சா உன் தங்கச்சி தரேன்னு சொன்னா சொன்னாரு. அதான் ஓட்டு அனுப்பு. என் தங்கையை காட்டுக்கொண்டு 1000 நாள் தாபம் போட்டான். ஆமா அர்ஜுனா மாமா எனக்கு உனக்கு பொதிட்டா நீ பண்ணலாம். யாருக்கு வேணும்? யாரை விட்டு கொஞ்சம் யாருக்கு வேணும்? எப்பா ஒரே எட்ட மறுப்பு எனக்கு வாமிட் வந்துட்டே வருது. நீ யார எத்தனை சோப் போட்டு நான் குடிக்க வச்சா எடு மூட்டு பொண்ணு அந்த வாங்க. இட ஸ்மெல் போகும். அத்தானே தனிச்சு எனக்கு வேணும். ஏய்யா, நான் என்ன சொல்ல வந்தேன்? நீதான் சொன்ன எனக்கு உனக்கு கொடுக்க விருப்பம்தான் என்ன செய்யலாம்? பூந்தி செய்யலாம். மூஞ்சி பத்தேன் அர்ஜுனா, எனக்கு உனக்கு பொதிட்டா விருப்பம்தான். என்ன செய்யலாம்? எனது தமையன் துரியன். ஐயோ மாமா என்ன சொன்னீங்க? உன் தமையல் என் தமையன் அர்ச்சனாபுரத்தை வழிபாடக்கூடிய துரியனுக்கு நிச்சயம் செய்து விட்டார். அடா பாவி மாமா, எங்க மாமா சின்ன ஆளு நல்லவர். நம்ம அத்தை பிள்ளை அர்ஜுனனுக்கு கொடுக்கலாம்டா அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. அது பெருசுக்குது ஓம ஊரை கெடுக்க கோட்டா குடி கெடுக்கின்ற மாதிரி அவர் மாமா அவர் தான் மாத்திருப்பாரு. உண்மையில மட்டும் தனிப்பட்ட வாசனை ஆகுதா மாமா? இடம் மாறுபாடுக்குன்னா தனிப்பட்ட வாசனை. ஆமா அட்டர் புனுகு ஜவாது சந்தனம் என்று சொல்ல முடியாத வாசனை தெரியுங்கள் மேனியில் அப்படியே பரிமளிக்குதா மாமா. மாமா நீ மட்டும் என்ன சோப் போட்டு குடிக்கிற இவ்வளவு வாசனை ஆகுது? ஒண்ணு கொடுத்தா வாசனையாகுதுன்றான். ஒண்ணு கொடுக்கலாம் இடம் மாறுபாடுக்குது அவனுக்கு. சரி நீரு டேய் மாதவன் பகவானே அவன் தான் என் தங்க வேணும் என்று பாதத்தை பிடிச்சு விடலாம். ஆமா நீ எதுக்கு என் பாதத்தை பிடிச்சுங்கிற? உங்க தங்கச்சி கூட இருக்குது தோய் பண்ணு அது கொஞ்சம் எனக்கு கூட்டி கொடு பகவானே. அதுக்குதான் உங்க காலை பிடிச்சுக்கிறேன். என் தங்க எங்க மாமா தான் இந்த வேலை தான் செஞ்சுக்கிறாரு. கூட்டி கொடுப்பா இறங்கி இருக்கிறேன் நான் உங்களுக்கு. அர்ச்சனா மாமா அதுவும் தங்கை அழகுதையாளே அனந்திட வந்த ஆனந்தயாளே கண்ணை நானோ போவையாலோ காக்குவினே பொருத்தியவா
தங்கச்சி அப்படி அதில் சேர்த்து வைங்க மாமா. உன்னை விட்டு எனக்கு யாரு மாமா இருக்கிறாங்க? சரி, என் தங்கையை திருமணம் முடிச்சு வைக்கிறேன். அதை தெரியும் ஆலமரம். ஆமா, அந்த ஆலமரத்திலே அமர்ந்து கொண்டு நமச்சிவாயா என்று மந்திரத்தை உச்சரி. சரி மாமா, என் தமிழை அழைத்து கொண்டு வருகிறேன். அந்த இடத்திலே தங்கச்சி சும்மா கண்ணில் காமிச்சிட்டு கொண்டு போயா மாமா. குட்டிமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். நல்லவன் சொல்றீங்களா? பார்த்தா புண்ண கோழ்பாடுங்களா அவனுக்கு? அம்மு குட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஒரு பார்வையா உனக்கு திருமணம் நினைத்து வைக்கிறேன். உன் என்ன பிரகாரம் நடக்கும். சரி, ஆகையால் அந்த ஆலமரத்தில் அமர்ந்து கொண்டிரு. என் தங்கை அழைத்து கொண்டு வர அந்த இடத்துல அவன் திருமணம் முடிச்சு வைக்கிறேன். சரி மாமா, போயிட்டு அண்ணா. தம்பி கோபால கல்லா, என்னடா மாறுங்கள் அண்ணா. என்னடா ஆனா நான் வருடத்துக்கு ஒரு முறை பொங்கலிடுவது வழக்கம் அல்லவா? தெரிஞ்ச விஷயம் தானே. ஆகிய அனைவரும் அழைத்துக் கொண்டு வாருங்கள். போயிட்டு வாங்க. அனைவருமா? நான் உட்கூட திருவிழாக்கு நாம உன் கூடயே வரணும். கல்யாண பெண்ணு நீ அதுக்குள்ள வரக்கூடாதுமா. ஏன்னா ஏனென்றா அங்க என்ன கல்வன் இருப்பார்கள். நான் சொல்வது கேளு. சரி, இன்று ஒரு நாள் கொப்பி அடிக்க வேண்டுமா? ஆமாண்ணா, ஆகட்டும். உன் கூடயே வரணும். கொப்பி அடிக்க கொண்டு வா. ஆகட்டும். யாரோ வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குதுண்ணா. அதாவது இந்த முந்தானி விட்டு அடிக்கிறல்ல, இந்த தோட்டமுள்ள ஆனது அந்த முள்ள மாட்டி செய்யற மாதிரி இங்க பிசாசி குட்டி போச்சு வச்சுக்கிது மாவு மசாலாக்கணும். சரி, மறுபடியும் எடுத்துக்கொண்டு நான் சொல்வதை கேள். நீ அந்த புறமா இரு. பயமா இருக்குதுண்ணா. போமா அண்ணா, பொங்கல் வைக்கணுமா? போய் சென்று பொங்கல் விடுங்க. நீ பொங்கல் மாசிக்கு போறாளா? பொங்கல் சோறு சாப்பிட்டு அண்ணன் அழைத்து கொண்டு வா. பார்த்து பார்த்தே கோபாலா இங்க நீ வாரா தம்பி, தம்பி கோபாலா இங்க வாரா சாமியே ஜனிக்கல் பாரா பாத்தியா? நெற்றிக்கல் இருந்தால் இதை ரெண்டே சொல்லலாம். வணங்கப்பா. அண்ணா எதுனா கட்டு போச்சா உனக்கு? முட்டி கட்டி கட்டு போச்சா கேட்கறாரு. இல்ல தம்பி கோபாலா, வாருங்க. நெற்றிக்கல் இருந்தால் இதை ரெண்டே சொல்லலாம். சொல்லலாமா? அடிக்க சொல்லுப்பா. நான் வரணுமா? ஆமா, நான் வாங்குறேன். அடிக்க சொல்லு. அடையாளா புழுவாலியா தனியா சாமி அடிக்கிற
அந்த சாமியார் அடிக்கிறேன் அவன் வேஷம் போட்டுன்னு வந்திருக்கிறான். அபச்சாரம் என்ன? தமிழ் போட்டுக்கொள். ஏன்? சாமியார் அடிக்க கூடாது, நம்ம சபித்து விடுவார். அப்படியா? ஆமா. அட ஏன் சாப்பிடு? பழையரமா, பழையரமா, அட ஏன் சாப்பிடு? அடிக்க வேண்டாம். அபச்சாரம். ஒருவை சரி, ஒரு யார் சாமியார் நம்ம தங்க இருக்கா பாரு. உங்க வீட்டில் யாராவது சின்ன குழந்தை இருந்தா கொண்டு வரீங்க, ஆசீர்வாதம் செய்யணும்னு சின்ன சொன்னேன். குழந்தை இல்லை. உங்க தம்பி கூட்டு வந்தீங்களா? ஆமா, என்ன அடிக்க வரானே நியாயமா? அவனுக்கு இது யார் என்று தெரியவில்லை. ஏய் கோபாலா, ஏண்டா பக்தியோடு வணங்கப்பா. அப்படியா? ஆமா. சாஷ்டா அடிக்கக்கூடாது. சமான். சாஷ்டாங்க நமஸ்காரம் சாமி. ஏய், கோபால கண்ணா, என்ன வார்த்தை உரைத்தாய்? என்ன? சாஷ்டா நமஸ்காரம் தங்கை வந்து சேருன்னு சொல்லியே, நியாயமாடா? எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டுல திருமணம் நடக்குது, சாமியாரை கொண்டாந்து விடுறது, சாமியார் சேருன்னு சொல்லிட்டு சரி சரி அதான் ஒன்று கிடையாது. தங்கைக்கு ஆசிர் கூடும். அப்படியா? சரி, நமக்கு தங்கை இருக்கின்றால் பணிவிட செய்ய விடுவாமா? அப்படியா? அம்மா யாரு? நான் செய்யட்டுமா? ஆமா. ஏய், நீ வேண்டாம், நமது தங்கை பணிவிட வேலை. தங்கையாண்ட பேச்சு 6 மாசம் 3 நாள் ஆச்சு. 6 மாசம் ஆச்சா? ஆமா. விட்டு வாத்தல விட்டு சரி, அப்படி இருந்தாலும் கூப்பிட்டாப்பா. ஆமா. தங்கா அண்ணா. ஆமா, சொல்லுங்க அண்ணா. தங்கா, மற்ற குண்டமாக பணிவிட வேலை செய்வோம். அத்தன்மையாக இந்த சாமியார் பணிவிட வேலை செய்யும். பணிவிட வேலை செய்ய வேண்டுமா? ஆமா. அகட்டும் அண்ணா. அமர். எங்க இருக்கிறாரு? தர்கா. யார் சுபதிரை யாருமே சொல்ல தெரிஞ்சது இளங்கோடி சுபதிரை. சுபத்ரியா? ஆமா. ஐயோ, பெண்கள் என்றாலே எனக்கு பிடிக்காது. நமசிவாய நமசிவாய. பணிவிட வேலை என் அண்ணன் செய்ய சொன்னார்.